தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 48 சங்கீதம் 9 வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது எத்தனை மகிழ்ச்சி என்று தாவீது கூறுகிறான். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இன்று உண்டு? தொலைக்காட்சியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்து அதோடு நின்றுவிடலாம், ஆலயம் போவது அவசியமில்லை என்று சிலர் எண்ணுகிறார்கள். வேறு சிலர் ஒழுங்காக ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயம் சென்றாலும் ஆண்டவரை தரிசிப்பதற்காக அங்கு செல்வதில்லை. வழக்கமான முறையிலே சடங்காச்சாரமாக சென்று வருகிறார்கள். ஆனால் உண்மையாய் ஆண்டவரை தேடும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன? கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்க வருகிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் துதி பாடல்களை பாடும்போது அதை கவனமாக கேட்டு மகிழ்கிறார். நம் துன்பங்களை அவருடைய பாதத்திலே ஊற்றும் போது அதற்கு பதில் தருகிறார். அதோடு கூட அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிறார். இதனால் தேவ கிருபை மேற்கண்ட வசனத்தின்படி நமக்குள் இறங்குகிறது. ஒரு குடும்பத்தினர் ஒவ்வொரு வாரமும் சரியாக ஆலய ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னதாகவே சென்று முழு மனதோடு அவரை ஆராதிப்பார்கள். ஜப வேளையில் தங்கள் பிரச்சனைகளுக்காக மட்டுமின்றி தாங்கள் அறிந்த மற்றவர்களுடைய கண்ணீரையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து கருத்தாய் வேண்டுதல் செய்வார்கள். ஆண்டவருக்கு இது மிகவும் பிரியமாயிருந்தது. ஒரு சமயம் அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு வரவேண்டிய உத்தியோக உயர்வு வராமல் தடைப்பட்டிருந்தது. அதற்காக அந்த ஆலய ஆராதனையில் தங்கள் இருதயத்தை ஆண்டவரிடம் சமர்ப்பித்தனர். அவரோடு பணிபுரிந்த எல்லோரும் இந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி அவரை சோர்ந்து போக வைத்தனர். ஆனால் அவரோ, ஆண்டவருடைய பாதப்படி நமக்கு போதுமானது, அவருடைய கிருபை இந்த தடைகளை அகற்றும் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தார். அவர் விசுவாசித்தபடியே தேவ கிருபை அந்த தடைகளை எல்லாம் அகற்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் வாழ்விலே விரும்பினதற்கு அதிகமாக கிடைக்கும்படி செய்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இந்த தம்பதியரை போல ஆலயம் சென்று ஆராதனையிலே அல்லது ஆண்டவர் சமூகத்திலே கூடி வரும்போது தேவ கிருபையை நாடி அவர் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றுங்கள். நிறைவான ஆசீர்வாதம் பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, நீர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடியால் இத்தகைய மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆலயத்தின் நடுவில் எனக்கும் அருளி செய்யும். இன்று முதல் நானும் உம்மை கருத்தாய் தேட தெய்வீக கிருபையை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.